அங்க இருக்கிற போதுதான் பல பேர் வந்து சேவை பண்ணினா, குழந்தைகள்லாம் வந்து விளையாடுறதுக்கு வரும். ஒரு முஸ்லீம் மஸ்தான் பேரு, 2 மஸ்தான் உண்டு தமிழ்நாட்டில் சித்தர்கள். ஒன்னு குணங்குடி மஸ்தான் ஒருத்தர் உண்டு. அந்த குணங்குடி மஸ்தான் ஒரு சித்தம், நிறைய பாட்டு பாடியிருக்கார். இது ஒரு மஸ்தான் சுவாமிகள்னு பேர். அவர் மேல பூரா பஸ்மம் ஆண்டி பண்டாரமா வருவார் பகவான் கிட்ட. முஸ்லீம் தான், மேல பூரா பஸ்மலிப்தனா வந்து மகர்ஷிய விருபாட்ச குகையில தூரக்கேன்னு பார்த்தா. அங்க ஒரு சின்ன கெயிட் மாதிரி போட்டிருந்தா. அந்த கெயிட்டை பிடிச்சிருந்தவர் 8 மணி நேரம் சமாதி நிலை கலையாம நின்றுட்டார். முஸ்லீம் அவர் வேலை என்னன்னா பரம்பு பண்றது, இதெல்லாம் பண்றது வேலை. 30 கிலோமீட்டர் தூரக்கே நடந்து வந்திருக்கார் பார்க்கறதுக்கு. வந்தவர் அந்த முளைகீட்டை பிடிச்சிட்டு இப்படி நின்றவர் 8 மணி நேரத்துக்கு பாகிய பிரச்சனை இல்லாம நின்றுட்டார். அவருக்கு அப்படி ஒரு அனுகிரகம். அங்கிருந்து ஒரு பாட்டி அகிலாண்டம்மாள்னு பேரு, அவளும் சமையல்லாம் பண்ணி எடுத்துட்டு வருவா. பகவானுக்கு ஏதோ பிக்ஷை பண்ணணும்னுட்டு இங்க வந்து பண்ணுவா. அவளுக்கும் அப்படி ஒரு பக்தி. இவாள எங்கெங்கேயோ தெரிஞ்சு ஒவ்வொருத்தர் வந்துட்டு இருந்தா. ஸ்கந்தாசிரமத்துல விரூபாட்ச குகையில எல்லாம் ஒரு கீரை பாட்டின்னு ஒரு பாட்டி, தனியே யாரும் இல்லை. விரூபாட்ச குகையில மகர்ஷி இருக்கார். கீழே நமசிவாய குகைன்னு ஒண்ணு இருக்கு. குகை நமசிவாய சமாதி. அது நான் 2 நாள் முன்னாடி சொன்னேன். குகை நமசிவாயர் திருவண்ணாமலைக்கு கர்நாடகத்திலேருந்து வந்தவர். அவரோட சமாதி அங்க இருக்கு. அவரோட சிஷ்யருக்கு குரு நமசிவாயர்னு பேரு. இவருக்கு குருக்கு குகை நமசிவாயர்னு பேரு, சிஷ்யருக்கு குரு நமசிவாயர்னு பேரு. அந்த குகை நமசிவாயர் அருணாச்சல வெண்பாலாம் பாடினவர். அவரோட சமாதி ஸ்தலம் ரொம்ப சாநித்தியமா இருக்கும், ரொம்ப பிரபலமா இருக்கும் மலையில. அந்த சமாதியில இந்த பாட்டி இருப்பாள். என்ன பண்ணுவா, அங்கங்க டவுன்ல எல்லாம் போயிட்டு வந்து வீட்டுல எல்லாம் இருக்கிற கொஞ்சம் பருப்பு இருப்பு அது இது வாங்கிட்டு வந்து அங்க பானையில போட்டு வச்சு, காட்டுல போய் இருக்கிற செடி கொடியெல்லாம் எடுத்துட்டு வந்து ஏதோ கஞ்சி குழு பண்ணி சாமி சாப்பிடு சாமி சாப்பிடு சாமின்னு அந்த மாத்திரு பாவம் எத்தனையோ பேர்கிட்ட நம்ம நினைச்சுக்கோ. நம்ம வீட்டு அம்மா தான் பார்த்துப்பான்னு. ஈஸ்வரன் பார்த்துக்க ஆரம்பிச்சா மாதிருபாவன் தாங்காது. மலையில ரொம்ப வெயில சுத்திட்டு இருந்தப்ப கூட மலை மேல ஒரு பாட்டியை பார்த்தார் பகவான். பகவான் சொல்ற அந்த பாட்டி எப்படிதான் அங்க ஏறினாலோ தெரியல. ஒரு பாட்டி உருவம் அவ்வளவுதான். கண்ணா பின்னா திட்டி விட்டுட்டான். இந்த வெயில்ல அலையறியே. வாஸ்தவமா என்ன சொன்னா பிரவச்சனத்துல சொல்லலாமோ தெரியல. அந்த பாட்டி உன்னை பாடையில போடா அப்படின்னு, கட்டையில போட, இந்த வெயில கொஞ்சம் கூட பாழ்படாம அலைஞ்சன் இருக்கேன்னு பகவான் சொன்னார். அந்த தாய் ஹிருதயம் அப்படி கொஞ்சம் நடந்து திரும்பி பார்த்தா அழகம். அருணாச்சலேஸ்வரர் அதான் பாடினார். அம்மையும் அப்பனும் ஆயனை ஆக்கி அளித்து மகிமாயின் ஆழ்கடல் வீழ்ந்து யான் ஆழ்ந்திடும் முன் என் மனம் இழுத்து உன் பதத்தில் இருத்தினான். அம்மா அப்பா போல ஈஸ்வரன் பார்த்துக்கிற மாதிரி நம்ம அம்மா அப்பா எல்லாம் பார்த்துக்க முடியாது. அப்படி பார்த்துட்டு அந்த அரவணைச்சு இல்லையா, வேதமே ஒரு அம்மா தானே, அம்மா தானே சொல்றோம். யதேஹ சுத்திதா மாதா பாலாஹ மாதரம் பர்யுபாசதே அப்படின்னு. பசிச்சுண்டு குழந்தைகள் தாய் கிட்ட போற மாதிரி வேத மாதா கிட்ட ஓடுவாளாம். அதுபோல இங்கே அந்த மாத்திரு சக்தி எல்லா இடத்துலையும் நிரம்பி அருணாச்சலேஸ்வரர் கவனிச்சுட்டார். தன் பிள்ளைய நல்லா கவனிச்சுட்டார். அந்த கீரை பாட்டி வந்து எல்லாம் பண்ணி கொடுப்பா. எச்சம்மாள்னு ஒரு பாட்டி, அவ வந்த குளத்தூர்னு ஒரு ஊர்லேருந்து வந்தா. அவளுக்கு என்ன கல்யாணம் ஆகி ஒரு புள்ள ஒரு பொண்ணு. 25 வயசுல ஆத்துக்காரர் தவறி போயிட்டார். அந்த காலத்து துக்கம் எல்லாம் இன்னைக்கு புரியவே புரியாது இருக்கிறவாளுக்கு. 25 வயசுல ஆத்துக்காரர் தவறி போயிட்டார். தாங்க முடியாம தாபத்தை கொஞ்சம் அடக்கின்னு இருந்தா. பொண்ணும் குழந்தையும் பிள்ளையுமா வளர்த்தின்னு வந்தா புள்ள போயிட்டான். கொஞ்ச நாள் அந்த பொண்ணும் போயிடுச்சு. ஈஸ்வரன் ஏன் இப்படி பண்றார்?
நமஹ அக்ரேவதாயச்ச தூரேவதாயச்ச. யாருக்கு என்ன தெரியும்? அவன் இப்ப வதம் பண்ணுவானா, அப்ப வதம் பண்ணுவானா, இங்க வதம் பண்ணுவானா, அங்க வதம் பண்ணுவானா, ஒன்னும் சொல்ல முடியாது. அவனுடைய இஷ்டம். எப்ப கொண்டு போவான்னு தெரியாது, ஏன் அப்படி பண்றான்னு தெரியாது, ஏன் இந்த வேதனையை கொடுக்கறான் அவன்கிட்ட போய் யாரு கேட்கறது? அவன் கேட்டா என்ன சொல்றான்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சா அப்படி எல்லாம் பண்ணுவேங்க. அந்த வேதனை தாங்காம ஆனவ தீர்த்த யாத்திரை கிளம்பி எங்கெங்கயோ சுத்தி தாங்க முடியாம வேதனையில திருவண்ணாமலைக்கு வந்தா. அப்பதான் மலை மேல சுவாமி இருக்காருன்னு தெரிஞ்சு மலை மேல போய் பார்த்தா. தன் துன்பத்தை எல்லாம் கொட்டணும்னு வந்தா. ஒன்னும் பேச முடியல, பேசுறதுக்கு இருந்தா தானே. அப்படியே தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்து இருக்காரு முன்னாடி போய் உட்கார்ந்துட்டா மனசு சாந்தமாயிடுது. தினமும் ஏதோ சமையல் பண்ணி சாமிக்கு கொண்டு கொடுக்கணும் அப்படின்னுட்டு தான் சமையல் எல்லாம் பண்ணி சேஷாத்ரி சுவாமிகளுக்கும் ரமண பகவானுக்கும் கொண்டு கொடுப்பாங்க அம்மா. ஒரு நாள் சேஷாத்ரி சுவாமிகள் ஏதோ உபதேசம் பண்ணினார். யோகத்துல பிரவர்த்தி ஏற்பட்டு அப்படியே 5 மணி நேரம் சமாதியில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அசங்காம. இந்த பாட்டி ஒரு நாள் பகவான் சொன்னார், இது நல்லதில்லைம்மா, எழுந்து நட, வேதாந்த விசாரம் பண்ணணும், ஞானத்தை தெரிஞ்சுக்கணும். இப்படி மனசு எத்தனை காலம் அடங்கி இருந்தாலும் எழுந்திருந்து வெளியில் வந்துடும். அதனால ஸ்வரூப ஞானம் தான் முக்கியம். சும்மா ஜடம் மாதிரி உட்கார்ந்து இருந்து பிரயோஜனம் இல்லை. ஸ்வரூப ஞானத்தோன்னு சொல்லி மெதுவா பரிபாகப்படுத்தி எல்லாம் பண்ணார். மனசு சாந்தமான நம்ம திருப்பி சம்சாரத்துக்கு போயிடுவோம். இது மனுஷியாளுக்கு துக்கம் எல்லாம் படிக்கவே மாட்டான். சத்சங்கம் இல்லைன்னா என்ன தோஷம்னா துன்பமும் யூஸ் ஆகாது. பகவான் அதனால ஒரு பக்கம் துன்பமும் இன்னொரு பக்கம் சத்சங்கமும் கொடுத்தா தான் யூஸ் ஆகுமே தவிர, வெறும் துன்பத்தை எத்தனைதான் நம்ம துன்பம் எத்தனை ஜென்மாவா அனுபவிச்சுட்டு இருக்கோம், ஒன்னும் யூஸ் ஆகலையே நமக்கு. வெறும் துன்பத்தை அனுபவிச்சு கொஞ்ச நாள் ஆனா மறந்துடுவோம். கிம் கிம்ன விஸ்மரந்தீக மாயாமோகித சேதசா அப்படின்னு பாகவதத்துல வருது. எதைத்தான் மறக்க மாட்டார், எல்லாத்தையும் மறந்துடுவான். இந்த அம்மாவுக்கு துன்பம் எல்லாம் மறந்து போயிடுத்து. திருப்பி ஒரு குழந்தை பொண்ணை தத்தெடுத்தா, வளர்த்தின்னு வந்தா, கல்யாணம் பண்ணி கொடுத்தா, அதுல ஒரு குழந்தை பிறந்தது, அந்த பொண்ணும் போயிட்டா. இந்த மாதிரி துன்பம் நினைச்சு பாருங்க லோகத்துல. அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து மகர்ஷி முன்னாடி போட்டு நிக்கிறா. இவ அழறதுக்கு முன்னாடி பகவான் கண்ணில் தடதடான கண்ணீர் வந்துடுது. பெரிய தாங்குதல் கொடுத்து சாந்தம் பண்ணிட்டான். அப்புறம் அந்த அம்மா சேஷாத்ரி சுவாமிகளுக்கும் பகவானுக்கும் சமையல் பண்ணி போட்டுருந்தா மலையில. அவளுக்கு ஞானோபதேசத்தை பண்ணி அவளுக்கும் அந்த ஸ்வரூப பிராப்தி உண்டாச்சு. சேஷாத்ரி சுவாமிகள் இப்படி வந்து அவகிட்ட பிச்சை வாங்கிட்டே போயிடுவார். யாராவதெல்லாம் பிச்சை கொடுக்குறான்னு கூப்பிட்டா போக மாட்டார். அவர் இப்படி சுத்திலே இருப்பார். திருவண்ணாமலை தெருவில் ஒரு டெக்ஸ்டைல் கடையில போவார். ஒரு சமயம் ஏதோ ஷால் எடுத்து மேல போட்டுப்பார். அவளுக்கு எல்லாம் தெரியும், பெரிய சித்த புருஷன், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டான். ஒரு சாரி எடுத்து கிழிச்சு போட்டு போயிடுவார். நல்லா பிசினஸ் நடக்கும். ஒரு பெரிய வித்வான் என்ன பண்ணார், சேஷாத்ரி சுவாமிகளுக்கு ஏதோ கொடுக்கணும்னு நல்ல ஷால் வாங்கிட்டு வந்தார். ஷால் வாங்கிட்டு வந்து சுவாமிகளுக்கு வச்சு நமஸ்காரம் பண்ணார். சுவாமிகள் அதை எடுத்து இப்படி போட்டுருந்தார் மேல. ஓ, சுவாமிகள் தான் கொடுத்த ஷாலை போட்டுன்னு சந்தோஷப்பட்டுட்டார். அடுத்த நாளைக்கு பார்த்தா தெருவில் இருக்கிற காளை இருக்கும் இல்லையோ, இந்த அப்பங்காளை, தெருவில் சூளை முறிச்சு விட்ட காளை, அந்த காளையோடு கழுத்துல பாதி ஷால், அதோட வால்ல மீதி பாதி ஷால், அதோட அந்த காளை திருவண்ணாமலை தெருவெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இவர் கேட்டார், என்ன சுவாமி, நான் கொடுத்த ஷாலை இப்படி சுவாமி காளையோட கழுத்துல வால்ல எல்லாம் கட்டி போட்டிருக்காரு. அது அவனுக்கு அவன் கொடுத்த ஷால் எல்லாரும் பார்க்கணும். இப்படியான எல்லாரும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி, இந்த காலை தான் ஊர் ஊரா நடக்கும், எல்லாரும் பார்க்கலாமே அப்படியெல்லாம் ஒரு விளையாட்டு, திருவிளையாட்டு. அப்படி இருந்தார் அவர். அப்படி திருவண்ணாமலையில பகவான் வந்து விரூபாட்ச குகையில மகர்ஷி பிரகாசிச்சிருந்தார். ஸ்கந்தாசிரமத்தில் இருந்தார். அங்கே